அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பேப்பர்ஜிகே சேனல். இன்னைக்கு என்னோட வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புயல்லாம் என்ன, புயல் எப்படி உருவாச்சு, நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது புயலின் தீவிரம் என்ன, கப்பல் துறைமுகத்தில் 11 விதமான எச்சரிக்கை கொண்டு ஏற்றுறாங்க, ஏன் ஏற்றுறாங்க, எதுக்கு ஏற்றுறாங்க, கடலோர மாவட்டம்னா என்ன, புயலுக்கு யார் தான் பேர் வச்சது, எப்படி வைக்கிறாங்க, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க வாங்க 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 சீக்கிரம் வீடியோக்குள்ள போகலாம். வலிமையான காற்றோட்டமும் இடியுடன் கூடிய மின்னலும் கனமழையும் ஆலங்கட்டி மழையும் வானிலை மாற்றங்களோடு கூடிய ஒரு இயற்கை நிகழ்வுல ஒண்ணுதான் புயல். அது மட்டும் இல்லாம குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஓஷன் டெம்பரேச்சர்னும் are leading to the formation and intensification of this stormனு சொல்றாங்க. அதாவது உலகம் முழுவதும் பூமி முழுவதும் வெப்பம் அடைகிறதுனால கடல் நீரும் கடல் மட்ட நீரும் சேர்ந்து கடலோட மேல் பரப்புல கடல் நீரோட வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது வெப்பம் அதிகரிக்கிறதுனாலையும் வெப்பம் அடைகிறதுனாலையும் கடல் நீர் ஆவியாகி ஆவியாகி வளிமண்டலத்துல கலக்குது. இதனால வெப்பமான ஈரப்பதமான காத்து மேலே எழும்பும் போது அங்கு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகிறதுனால அந்த பகுதியை சுத்தி உள்ள உயர் காற்றழுத்த பகுதி அந்த காலி இடத்தை நிரப்ப காற்றை குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி தள்ளுறதுனால இந்த காற்றோட்டம் மெல்லமா குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சதும் சின்ன மேகமாக உருமாறுது. அதோட கடல் பரப்புல இருக்கக்கூடிய கடல் நீர் ஆவியாகி 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 தொடர்ந்து மேல போறதுனால சின்ன மேகம் பெரிய மேகமாக உருமாறுது. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அளவு அடைஞ்சதும் மேகம் சுழல ஆரம்பிக்குது. அது மெல்லமா உருமாறி புயல் மேகமாகவும் குமுலோனியமஸ் மேகமாகவும் அதை தண்டர் ஹெட் அப்படின்னு அழைப்பாங்க. இது போல வளர்ச்சி பெறுது. புயல் இயற்கையின் மாபெரும் சக்தின்னு கருதப்பட்டாலும் இதுல ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. முன்னெச்சரிக்கை இருந்தா நமக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்தியாவில் குறிப்பா அக்டோபர் டு டிசம்பர் மழை காலத்துல பருவகால மாற்றத்தினாலையும் குளோபல் வார்மிங்கினாலையும் புயலின் தீவிரத்தை பத்தியும் மழை பொழிவை பத்தியும் இயற்கையை பத்தியும் தீவிர வானிலை மாற்றத்தினால நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து பொதுமக்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசால் கல்கத்தாவில் 15/1/1875 ஐஎம்டின்னு அழைக்கக்கூடிய இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ற அமைப்பை உருவாக்குனாங்க. இப்ப கல்கத்தாவை கொல்கத்தான்னு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க. அது எப்படி நடந்ததுன்னா, கொல்கத்தா என்ற பேரு உள்ளூர் வங்காள மொழியில எப்போதும் போல வழக்கம் போல பயன்படுத்தப்பட்டு வருதான். ஆரம்ப காலத்துல பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாக்குள்ள வந்த பிறகு அபவ் ட்ரேடிங் வர்த்தக மையத்தை உருவாக்குறதுக்காக ஒரு நல்ல இடத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஹூக்ளி ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 கிராமமான சுதாநதி, கோவிந்தபூர், காலிகடா. இந்த இயற்கை வளம் நிறைந்த 3 கிராமங்களையும் 1698 உள்ளூர் நில உரிமையாளரான சபர்னா சௌத்ரி ஜமீன்தாரிடமிருந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காசை கொடுத்து இடம் வாங்கிட்டாங்க. அந்த இடத்தை ஒருங்கிணைச்சு சட்டப்பூர்வமா கல்கத்தான்னு பேர் வச்சு வணிகம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் 2001 வங்காள தாய்மொழியை சிறப்பிக்கும் வகையில, வங்காள தாய்மொழிக்கு பெருமை சேர்க்கும் வகையில கல்கத்தான்னு இருந்த பேரை 2001 கொல்கத்தான்னு மாத்திட்டாங்க. பேர் மாற்றம் இப்படிதாங்க நடந்தது. இப்போ மழை காலங்கள்ல ஐஎம்டி, இந்திய வானிலை ஆய்வு மையம் புயலின் ஆற்றல், வலிமை, தீவிரத்தை பத்தியும் மக்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடல்ல காற்றோட வேகம் மணிக்கு 31 கிலோமீட்டருக்கும் கீழே இருந்தா அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கடல்ல
காற்றோட வேகம் மணிக்கு 31 கிலோமீட்டர்ல இருந்து 49 கிலோமீட்டர் வரை இருந்தா அது கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதி உருவாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கடல்ல காற்றோட வேகம் மணிக்கு 49 கிலோமீட்டர்ல இருந்து 61 கிலோமீட்டர் வரை இருந்தா அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதி உருவாயிடுச்சுன்னு அடுத்த நிலை புயல் உருவாக போதுன்னு தெரியப்படுத்துவாங்க. கடல்ல காற்றோட வேகம் மணிக்கு 61 கிலோமீட்டர்ல இருந்து 88 கிலோமீட்டர் வரை இருந்தா அது புயல் உருவாயிடுச்சு, எல்லாரும் பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க, விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்லிட்டு தெரிவிப்பாங்க. கடல்ல காற்றோட வேகம் மணிக்கு 88 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 117 கிலோமீட்டர் வேகம் இருந்தா அது தீவிர புயலனும், அது 117 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 166 கிலோமீட்டர் வேகத்திலையும் 166 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 222 கிலோமீட்டர் வேகத்திலும் இருந்தா அது சூப்பர் புயல், ராட்சத புயல், தீவிர புயல்னு கருதப்படுது. அது மட்டும் இல்லாம அக்டோபர் டு டிசம்பர் தமிழ்நாடு வடகிழக்கு பருவமழைக்கு சார்ந்த மாநிலமாக இருக்கு. இதனால தமிழ்நாட்டுல மொத்தமா இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களையும் பரவலா எல்லா இடத்துலயும் மழை பொழியும். ஆனா இதை விட கொஞ்சம் அதிகமாகவே மழை பொழிவும், பலத்த காத்தும், இடியுடன் கூடிய மின்னலும், புயலும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்ல நடக்கும். மொத்தமா கடலோர மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 14 மாவட்டங்கள் இருக்கு. அவை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த 14 கடலோர மாவட்டங்கள்ல வசிக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் மழை காலங்கள்ல வானிலை மாற்றத்தை பத்தியும், புயலின் தீவிரத்தை பத்தியும், ராட்சத அலைகளை பத்தியும், கடலுக்குள்ள மீனவர்கள் மீன் பிடிக்க போலாமா வேணாமா, இந்த அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் சரியான தகவலை நமக்கு அரசாங்கம் தெரியப்படுத்துவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா WMO வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், அது உலக வானிலை அமைப்பு ஆகும். RSMC ரீஜனல் ஸ்பெஷலைஸ்டு மெட்ரோலஜிக்கல் சென்டர், அது பிராந்திய சிறப்பு வானிலை மையம் ஆகும். IMD இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியா வானிலை ஆய்வு மையம் ஆகும். இந்தியாவில் நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் பற்றியும், குளோபல் வார்மிங், சைக்ளோன், இந்த அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் அரசாங்கம் சரியான தகவலை எல்லாருக்கும் நியூஸ் மூலியமாகவும், நியூஸ் பேப்பர் மூலியமாகவும், அறிக்கை மூலியமாகவும் தெரியப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம கப்பல் துறைமுகத்துல ஏற்றக்கூடிய 11 விதமான எச்சரிக்கை கூண்டு மூலியமாகவும் நமக்கு சரியான தகவலை தெரியப்படுத்துறாங்க. இந்த கப்பல் துறைமுகத்துல ஏற்றக்கூடிய 11 விதமான எச்சரிக்கை கூண்டு பத்தின 11 விதமான தகவலை தெரிஞ்சுக்கலாமா? புயல் வந்திருக்கும் போது இந்திய வானிலை ஆய்வு மையம் சைக்ளோன் வார்னிங் பத்தின தகவலை புயல் எச்சரிக்கை கூண்டு மூலியமா கப்பல் துறைமுகத்துல தெரியப்படுத்துவாங்க. இது பெரும்பாலுமா தகவல்களை நமக்கு பகல் நேரங்கள்ல பலகை மூலியமாகவும், வடிவங்கள் மூலியமாகவும், கொடி மூலியமாகவும், இரவு நேரத்துல லைட் மூலியமாகவும் தெரியப்படுத்துவாங்க. ஒவ்வொரு நம்பருமே ஒரு தனி அர்த்தத்தை கொண்டிருக்கு. ஒவ்வொரு புயல் எச்சரிக்கை கூண்டுடைய நம்பருமே ஒரு தனி அர்த்தத்தை கொண்டிருக்குன்னு சொல்லலாம். புயல் எச்சரிக்கை கூண்டு 1 ஏற்றப்பட்டிருந்தா கடலுக்குள்ள சிறிய காற்றழுத்த மாற்றமும் சீற்றமான வானிலையும் காணப்படுது. இதனால பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா புயலை உருவாக்குற வானிலை மாற்றம் இருக்கு. இதனால துறைமுகம் நேரடியா பாதிக்கப்படாதனும், 60 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காத்த வீச கூடும்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 2 ஏற்றப்பட்டிருந்தா கடல்ல புயல் உருவாகிறத உறுதிப்படுத்தும். இதனால துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு பாதிப்பு வரக்கூடும். இந்த நேரத்துல கப்பல்களை துறைமுகத்தை விட்டு வெளியேற்றுவது கட்டாயம்னு கருதப்படுது. கடல்ல காற்றோட வேகம் மணிக்கு 60 to 90 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காத்து வீசும்னு
கருதப்படுது, எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 3 ஏற்றப்பட்டிருந்தா பலத்த காத்தும் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. இதனால கடலோரம் பகுதிகளில் வாழக்கூடிய பொதுமக்கள் கவனமாகவும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 4 ஏற்றப்பட்டிருந்தா மிகவும் மோசமான வானிலை மாற்றம் மாறி வருது. இதனால துறைமுகத்துல மீதமுள்ள கப்பல்களுக்கு ஆபத்து வரக்கூடும்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 5 ஏற்றப்பட்டிருந்தா புயலோட பாதை துறைமுகத்தோட இடது பக்கமா கடந்து போற வாய்ப்பு இருக்கு. இதனால துறைமுகத்துல மீதமுள்ள கப்பல்களுக்கு ஆபத்து வரக்கூடும்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 6 ஏற்றப்பட்டிருந்தா புயலோட பாதை துறைமுகத்தோட வலது பக்கமா திசை மாறி கடந்து போகும்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 7 ஏற்றப்பட்டிருந்தா புயல் துறைமுகத்தை நோக்கி வருது, இல்லனா புயல் துறைமுகத்துக்கு மிக அருகே வந்து கடற்கரைய கடக்க கூடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் எச்சரிக்கை கூண்டு 8 ஏற்றப்பட்டிருந்தா புயலோட ஆபத்தையும் புயல் மிக கடுமையான புயலாக தீவிரமடைஞ்சிருக்கு. இதனால மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். அதனால கடலுக்குள்ள மீனவர்கள் மீன் பிடிக்க போக கூடாதுன்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 9 ஏற்றப்பட்டிருந்தா புயல் தீவிரமடைஞ்சிருக்கு, கடுமையானதாக மாறி இருக்கு. இதனால உயிருக்கும் சொத்துக்கும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 10 ஏற்றப்பட்டிருந்தா மிகவும் மோசமான கடுமையான புயல் உருவாயிடுச்சுனோ, புயல் துறைமுகம் வழியா கடற்கரையை கடக்க போகுதுனோ, இதனால மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தணும். இந்த மாதிரியான சமயத்துல அவசர மீட்பு குழுவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்க்க வேண்டும், பொதுமக்களை காக்க வேண்டும்னு அர்த்தம். புயல் எச்சரிக்கை கூண்டு 11 ஏற்றப்பட்டிருந்தா மிகப்பெரிய சூப்பர் சைக்ளோன் ஒன்று உருவாகலாம். இதனால இழப்பும் ஆபத்தும் மிக அதிகம். இந்த நேரத்திலையும் வானிலை மையத்துடைய தொடர்பு மொத்தமா துண்டிக்கப்பட்டிருக்கும். அப்போதும் கூட புயல் எச்சரிக்கை கூண்டு 11 கப்பல் துறைமுகத்துல ஏற்றப்பட்டிருக்குன்னு அர்த்தம். 1 to 11 நம்பர் பார்த்தீங்கன்னா அது அசெண்டிங் ஆர்டர் நம்பர்ல வருது. நம்பர் 1 கம்மியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும், நம்பர் 11 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கருதப்படுது. அரசாங்கம் தெரிவிக்கிற புயலை பற்றின தகவலை நம்ம அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதோடு புயலை பற்றின 11 விதமான எச்சரிக்கை கூண்டுகள் கடலோரம் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் துறைமுக அதிகாரிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் எல்லாரும் பத்திரமா இருக்க IMD இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்திய வானிலை ஆய்வு மையம் மூலமா கப்பல் துறைமுகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 11 விதமான எச்சரிக்கை கூண்டுகள் மூலமா மக்களுக்கு தகவலை தெரியப்படுத்துறாங்க. புயலை பத்தின விழிப்புணர்வு தான் நம்மளுடைய பாதுகாப்புக்கான முதல் படின்னு கருதப்படுது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பூமியோடைய வடக்கு பகுதியையும் தெற்கு பகுதியையும் தனியா பிரிச்சு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதியை தான் புவிமைய கோடுனும் ஈக்குவேட்டர்னும் நிலநடுக்கோடுனும் பூமத்திய ரேகைனும் சொல்லப்படுது. இந்த பூமத்திய ரேகை கூட 0 டிகிரி லேட்டிடியூடுனும் அட்சரேகைனும் சொல்லுவாங்க. 0 டிகிரி லேட்டிடியூட் கோடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நார்த்து பகுதியை நார்த்தன் ஹெமிஸ்பியர்னும் வட அரைக்கோளம்னும் சொல்லப்படுது. 0 டிகிரி லேட்டிடியூட் கோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சவுத்து பகுதியை சவுத்தன் ஹெமிஸ்பியர்னும் தெற்கு அரைக்கோளம்னும் சொல்லப்படுது. இது வரைக்கும் ஈக்குவேட்டர் லைன்ல எந்த ஒரு புயலும் உருவானது கிடையாது. அதே போல நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஈக்குவேட்டர் லைனை தாண்டி சவுத்தன் ஹெமிஸ்பியருக்கும், சவுத்தன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஈக்குவேட்டர் லைனை தாண்டி நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கும் தாண்டி 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 எந்த ஒரு புயலும் டிராவல் பண்ணது கிடையாது. ஏன்னா அங்க கொரியோலிஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஈக்குவேட்டர் லைன்ல எந்த ஒரு புயலும் உருவாகிறது கிடையாது. நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல புயல் உருவானா புயல் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும் அப்படின்னும், அதே சவுத்தன் ஹெமிஸ்பியர்ல புயல் உருவானா புயல் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும் அப்படின்னு கருதப்படுது. புயலை பத்தி இப்போ பெரும்பாலுமா எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும். புயலுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, யார் வைக்கிறாங்க? புயலை புயல்னு கூப்பிட்டா போதாதா?
பேர் வச்சு தான் கூப்பிடணுமான்னு எல்லாரோட மனசுலையும் தோணும். எனக்கும் தோணுச்சு. என்னோட கேள்விக்கான பதிலை நான் தேட ஆரம்பித்தேன், தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ தெரிஞ்சுக்கின சில விஷயங்கள் அது என்னன்னா, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் அதிகமான பல புயல்கள் உருவாகிறதுனால அதனால பொதுமக்கள் மத்தியில குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு புயலையும் சரியாக கண்டுபிடிச்சு அதை அடையாளப்படுத்தும் நோக்கத்துல பேர்கள் வைக்கப்படுகிறதுன்னு கருதப்படுது. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல புயலை அடையாளப்படுத்துற விதமா புயலுக்கு பெண்களோட பேரை புயலுக்கு பேர் வச்சு கூப்பிடுற வழக்கம் இருந்திருக்கு. அதனால மிகப்பெரிய தாக்கத்தையும் அழிவையும் ஏற்படுத்துற புயலுக்கு பெண்களோட பேரை வச்சு கூப்பிடணுமா, பெண்களோட பேரை வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு பெண்களிடமிருந்து எதிர்ப்புகள் வர வர அதனால மிகப்பெரிய தாக்கத்தையும் அழிவையும் ஏற்படுத்துற புயலுக்கு 1978ஆம் ஆண்டு ஆண்களோட பேரை வச்சு கூப்பிடுற வழக்கம் வந்தது. இயர் ஆஃப் 2000ல நடந்த WMO வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் உலக வானிலை அமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டது இந்தியா, வங்கதேசம், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, மாலத்தீவ், தாய்லாந்து மொத்தமாக 8 நாடுகளும் கலந்து கொண்டுச்சு. அப்போ வடக்கிந்திய பெருங்கடலோட மண்டலத்தில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கிறத பற்றியும் தொடர்பாக பேச ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாடும் அவங்களோட நாட்டில் புயல் வந்தா பேர் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் 8 பேர்களை சொன்னாங்க. அந்த எல்லா பேரையும் ஓகே பண்ண பார்த்தாங்க, பதிவு பண்ண பார்த்தாங்க. ஆனா ஓகே ஆகல. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் 2004ல ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு, ஏமன் இந்த 5 நாடுகளும் அதோட இயர் ஆஃப் 2000ல WMO மீட்டிங்ல கலந்து கொண்ட 8 நாடுகளும் சேர்த்து மொத்தமா 13 நாடுகளும் இந்த 13 நாடுகளும் அவங்களுடைய நாட்டில் புயல் உருவாயிட்டா புயல் உருவானா புயலுக்கு பேர் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் 13 பேர்களை சொன்னாங்க. மொத்தமா 13 நாடுகள் இருந்ததுனால புயலுக்கு பேர் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் 13 பேர்களை சொன்னதுனால 13 × 13 169 பேர்களை சொன்னதாகவும் பட்டியலிடப்பட்டதுன்னும் கருதப்படுது. இந்த 169 பேர் பட்டியலில் இருந்து உலகம் முழுவதும் பூமி முழுவதும் உருவாகக்கூடிய புயல்களுக்கு சுழற்சி முறையில பேர் வைக்கப்படுது. அதே போல பல நாடுகளில் உருவாகக்கூடிய புயல்களுக்கும் சுழற்சி முறையில பேர் வைக்கப்படுது. அதே போல இந்தியாவில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு IMD மூலமா அத இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்தியா வானிலை ஆய்வு மையம் மூலமா சுழற்சி முறையில புயல்களுக்கு பேர் வைக்கப்படுகிறதுன்னு கருதப்படுது. இதுல புயலுக்கு வைக்கக்கூடிய பேர்ல அரசியலை பத்தியும் அரசியல்வாதிகள் அவர்களை பத்தியும் சமய நம்பிக்கைகளை பத்தியும் மக்களோட உணர்வை புண்படுத்துற வகையிலையும் கொடூரமான பேர்களையும் வைக்க கூடாதுன்னும் பொதுமக்கள் எல்லாருமே சுலபமா புரிஞ்சிக்கிற வகையில எளிமையா எல்லாரும் கூப்பிடக்கூடிய பேர்களை வைக்கணும். அது மட்டும் இல்லாம புயலுக்கு வைக்கக்கூடிய பேர்ல 8 ஆங்கில எழுத்துக்களுக்கு மேல நீளத்துக்கு மேல வைக்க கூடாதுன்னும் இந்த அனைத்து விதமான நிகழ்வுகளை தாண்டி வந்த பிறகுதான் புயலுக்கு பேர் வைக்கப்படுகிறதுன்னு கருதப்படுது. இது போல பல விஷயத்தை தெரிஞ்சுக்க கத்துக்க மிஸ்டர் பேப்பர் ஜிகே சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.